1979 தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்டவர் தான் ராஜேந்திரன் அவர்கள். இந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்வது எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய இளைஞரணியிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர், ஆளாக்கப்பட்டவர். எனவே எதிர்கட்சி தலைவராக மட்டுமல்ல, கழகத்துடைய இளைஞரணியின் செயலாளராக இந்த திருமணத்தை நடத்தி இருப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக, பிறகு மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர்கள், பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியவர். கழகம் அறிவிச்ச அனைத்து போராட்டத்திலையும் பங்கேற்று சிறை செலுத்தக்கூடியவர் தான் திரு ராஜேந்திரன் அவர்கள். அண்ணன் ராஜேந்திரனுடைய திருமணத்தை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1990 அவர்கள் தலைமையில் தான் ராஜேந்திரனுடைய திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு அண்ணனுடைய மகன் திருமணத்தை நான் நடத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த புதிய ஆட்சி, சோபா மாநில ஆட்சி அமைந்த பிறகு நாடு என்ன நிலைமை இருக்குன்னு அத்தனை பேருக்கு தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா சட்டமன்ற நிகழ்வுகளை இன்னைக்கு அனைவரும் தொலைக்காட்சியில் டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அறிக்கைன்ற கூட்ட நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கீங்க. நாம இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரிலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சம்பவங்களை எல்லாம், அந்த குழந்தைகள் எல்லாம் நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்த்த தேசிய ரெண்டு முறை பாடுறீங்க, தமிழ்தாய் வாழ்க்கையை ஒரு முறை தான் பாடுறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு முதலமைச்சருக்கு பதில் கிடையாது. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் அவைக்குள்ள வந்தவங்க எதிர்க்கக்கூடிய உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து வணக்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவைக்குள்ள வந்தவங்க எந்த ஆங்கிள் எத்தனை கேமரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத முதல் வேலையை வச்சிருக்கிறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் அப்போ சந்தேகம் வந்திருக்காங்க. அவைக்குள்ள நாங்க நுழைஞ்சது இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சட்டமன்றத்தை என்று கேட்கக்கூடிய ஆளுங்கட்சி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தன்னுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு நாளும் காட்டிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவைக்குள்ள கதை சொல்றேன்னு எதையோ வளர்ந்துட்டு இருக்கிறார். நம்முடைய தலைவரை அவர் தேடிட்டு இருக்கிறாராம். நம்ம தலைவர் என்றைக்குமே தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்தவர்கள் நம்முடைய தலைவர் அவர். எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருந்தவர் தான், இன்றைக்கும் இருப்பவர் தான் நம்முடைய தலைவர். மக்களுடைய இதயத்துல பல்வேறு திட்டங்கள் மூலம் இருக்கிறார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் தில்லா தெம்பா போய் தொகுதி மக்களை சந்திச்சு நன்றி சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நடந்துகிறார். ஆனா இவர் டீச்சரை பெறப்பொறுத்ததில் இருந்து ஒரு வாட்டியாவது போய் நன்றி சொன்னாரா பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது. விசா டைம்ல போலீஸ் தேடும் போது தானா போய் கைதானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நம்முடைய தலைவருடைய பெயரை எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றும் இருக்கிறார். இந்த திட்டங்களை தவிர்க்க முடியாத, நிறுத்த முடியாத இந்த சோஃபா மாநில அரசு இன்னைக்கு தவிர்ச்சிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களை கைவைக்கணும்னு நினைச்சப்போ இந்த அரசுக்கு நிச்சயம் ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான். ஆகவே இந்த குரலை காட்டுற வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு மக்கள் கரண்ட் எங்க தேடிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்த சட்டம் ஒழுங்கு இங்க போச்சுன்னு மக்கள் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருடங்களாக நம்முடைய தலைவர் ஆட்சியில கரெக்டா ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணையை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இல்ல. எனக்கு தண்ணி எங்கிருந்து இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டுல ஆட்சின்னு ஒண்ணு நடந்துச்சு, அது இப்ப எங்க இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் ஆளுங்கட்சியில சேர போனதா தினமும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் ஊழல் சக்தி இருந்தவங்க இனிமே அவர் தூய சக்தி ஆகிடுவார். இதுதான் இந்த அரசுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக குறிவச்சு அந்த
அதுவும் ஜென்சி திமுக குறி வச்சு பல சோதனைகள் நடத்துறாங்க, கைது நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆட்சியாளருடைய அநியாயங்களை உடன்பிறப்புகளாக நாம் ஒன்றாக இருந்து நாம் தோல்விச்சு காட்ட வேண்டும். இந்த அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து நாம் அமல்படுத்த வேண்டும். அதை மனசில் வச்சுக்கிட்டு கழக உடன்பிறப்புகளை அனைவரும் தீவிரமாக களவாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மணமக்கள் அனைவரும் 2 பேருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, 2 பேரும் விட்டு கொடுத்து அதே நேரத்தில் சுயமரியாதையோடு சிறந்த நண்பர்களாக இருவரும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை